தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் தடை செய்துள்ள பாராசிட்டமால் உள்ளிட்ட 53 வகையான தரமற்ற மருந்துகளை தமிழ்நாட்டில் பயன்படுத்துவது இல்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வக உதவியாளர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 28 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி மிக விரைவில் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு தடை செய்துள்ள பேட்ச் மருந்துகள் தமிழகத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். பாராசிட்டமால் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா ஒவ்வொரு பேட்சா ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த தயாரித்து அனுப்புகிற அந்த பேட்ச்ல ஒரு பேட்ச் ஒரு 10 கோடி அடிக்கிறாங்கன்னா இன்னொரு பேட்ச் ஒரு 10 கோடி அடிப்பாங்க. இப்ப தடை செஞ்சிருக்கிறது இந்த பேட்ச் தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பாராசிட்டமால் தடைன்னு சொல்லல, இந்த பேட்ச் தடை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த நிலை இல்லை. நாம அந்த மருந்து வாங்குறது இல்ல. கிளினிக்கல் பிசியோதெரபிஸ்ட், லேப் டெக்னீஷியன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், லேப் அட்டெண்ட், ஓடி டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப பணியாளர்கள் 43 பேருக்கு ஒப்பந்த பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே மருந்துகளை பொறுத்தவரை கையிருப்பு என்கின்ற வகையில் மருந்து இல்லை, மருந்து தட்டுப்பாடு என்கின்ற அந்த பேச்சுக்கே இடமிருக்கக்கூடாது என்கின்ற வகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எசென்சியல் ட்ரக்ஸ் இங்கே கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது.